வணக்கம் நண்பர்களே. தர்பூசணி சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பரவாயில்ல இந்த டைம்ல எல்லா பக்கமுமே பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த இப்ப ரைட் நான் வந்து நம்ம மார்ச் மாதத்துல 2வது வாரத்துல இருக்கிறோம். பிப்ரவரி கடைசியில கூட நிறைய பேர் நடவுக்கு போனாங்க. நிறைய பேர் ஒரு 15-20 நாள் பயிர் இருக்கும்போது மேற்கத்திய மாவட்டங்களாகட்டும் வட மாவட்டங்கள்ல தர்பூசணி வந்து த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகாம வெட்டி போட்ட இடங்கள் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். விவசாயிகள் நிறைய பேர் வந்து அதிகமான ஹீட் இருக்கிறதுனால வந்து அதிகமா நோய் கட்டுப்படாது, பிளஸ் வந்து பூச்சி கட்டுப்படாது, தண்டு வெடிப்பு நோய் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வெட்டி போடுறாங்க. இது என்ன வகையில வந்து விவசாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்து, இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளிவருது, வரக்கூடிய வெய்ய காலங்கள்ல தர்பூசணி சாகுபடி வந்து சரிவர பண்ணி எடுத்துறது அப்படிங்கிறது சாத்தியமா, அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா இது பார்க்க போறோம். நீங்க வாட்டர்மெலன் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 விஷயங்களை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுங்க. உங்க பயிர்கள்ல வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லாத பயிர்களையும் தண்டுவெடிப்பு இல்லாத பயிர்களையும் அழகா உருவாக்கும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் அர்துசர், வெல்கம் டு விவசாய சேனல். தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களில் பரவலா வந்து வாட்டர்மெலன் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் முக்கியமா இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு மைட்ஸ் இன்ஃபெக்ஷன், த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன், அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நோக்கி பயிர்கள் போறது. 2வது தண்டு வெடிப்பு. இந்த 2 தான் மேஜர் ப்ராப்ளம் சொல்லலாம். இந்த வெயிலோட தாக்கம் வாட்டர்மெலன்ல கண்டிப்பா இந்த மைட்ஸ் இன்ஃபெக்ஷனை வந்து கொண்டு வரும். எப்படி இதை சரிவர மேலாண்மை பண்றது பார்த்தோம்னா, ஆரம்பத்துல மைல்ட் டோஸ்ல இருந்து போங்க. எடுத்த உடனே வந்து கிரேசியா, டெலிகேட், ஷின்வா அந்த மாதிரிலாம் போகாம எடுத்த உடனே இமிடா அசிபேட், ஃபிப்ரோனில், தேமத்தசோம் இந்த மாதிரி மைல்ட் டோஸ்ல இருந்து போறது அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வாட்டர்மெலன் பயிர் பண்ண போறீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க நாத்து சொல்லி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க நாத்து நீங்க விதை கொடுக்குறீங்கன்னா அப்பயே வந்து உங்க ஃபீல்டுல இது நம்ம கிரைசாந்திமம் வந்து நட்டு வச்சுங்க சொல்லி பல இடங்களை சொல்லியிருக்கேன். கிரைசாந்திமம் இல்லைன்னா வந்து நம்ம மேரிகோல்டு நட்டுக்கலாம். அதாவது சுழுக்க சாம்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ போட்டோ கிடைக்கும் பாருங்க. இதை நட்டு வைக்கிறது மூலமாக அதிகப்படியான தேனீக்கள் வந்து உள்ள உட்காரும். அதனால வந்து மகர சேர்க்கை வந்து கரெக்டா செட் ஆகும். அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, ரூட் நாட் நெமட்டோட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய வேர் சார்ந்த அந்த நெமட்டோட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இந்த சாமந்தி பூ இருக்கக்கூடிய வேர்ல கூடிய எசன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சோ இது பண்றது மூலமாக கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமான இதெல்லாமே கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த பூக்கிற டைம்ல அதிகமா வந்து உங்களுக்கு தேனி வர ஆரம்பிக்கிறதுனால பெஸ்ட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறையும். சோ டெஃபினட்டா இது குறையும். அது இந்த உயிருள்ள பொருட்களை பிடிச்சி சாப்பிட்ற கான்செப்ட்ல நீங்க திருப்பி வரும்போது அந்த சவுண்ட்ல அங்க அந்த தேனீக்கள் வரும்போது அந்த இடங்களை வந்து அதிகமா திருப்பி வந்து ஓரளவுக்கு மட்டுவிட வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம்னா மைல்ட் டோஸ் வந்து ஹெவி டோஸ் போறது மூலம் நல்ல பாயிண்ட். எடுத்தோடனே வந்து த்ரிப்ஸ் இருக்கம் லார்ஜ் செட் போகாம எடுத்தோடனே இமிடா, லாம்டா சைக்கோத்ரின், அசிபேட்டு, ஃபிப்ரோனில், தேமத்தசோம், அதுக்கப்புறம் டைஃபென்ஜுரான் இந்த மாதிரி மைல்ட் டோஸ் வந்து போறது அப்படிங்கிறது கரெக்ட். எடுத்தோடனே ஹெவி டோஸ் கொடுக்காதீங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா த்ரிப்ஸ் பிளஸ் வந்து கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே வந்து சல்பேட் சார்ந்த உரங்களை வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா கொடுக்கணும். இந்த டைம் ஹீட் டைம் சல்பேட் கொடுத்தா ரொம்ப வந்து பயிர் வந்து கருகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ மாடரேட்டா இப்ப பர்டிகுலரா பார்த்தா ஸ்டேபிள் 20 சொல்லிட்டு வந்து அமோனியம் சல்பேட் ஏக்கருக்கு 5 கிலோ ரெக்கமெண்டேஷன். இல்ல அமோனியம் சல்பேட்டும் பிளஸ் வந்து 61% சல்பேட் ரியாக்சன் ஃபார்மேட்ல வந்து சல்பரும் கலந்துருக்கு. சோ இந்த மாதிரி இங்க அதிகமா கொடுக்கறது மூலமாக தண்டு வெடிப்புக்கு உண்டான நோய் எதிர்ப்பு திறனாகவும் ஒர்க் பண்ணும். சேம் சைட்ல சல்பர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து அந்த பெஸ்ட் ரெப்பலண்டாகவும் ஒர்க் பண்ணும். சோ இந்த மாதிரி உரங்கள்லயும் கொஞ்சம் சல்பேட் சார்ந்த உரங்களை சேர்த்துக்கிட்டு மேல போலியார்லயே நீங்க பெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது சரியோட ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா தண்டு வெடிப்பு மிகப்பெரிய பிரச்சனை. தண்டு வெடிப்பு ஏன் வருதுன்னா, எந்த காடுகள்ல அதிகமான நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் யூஸ் பண்றாங்களோ, எந்த காடுகள்லாம் யூரியா அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த காடுகள்லாம் கம்பல்சரி வந்து நம்ம தண்டு வெடிப்பு நோயை வந்து பார்க்க முடியும். இது விவசாயிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்ட பயிர்கள்ல ட்ரிப் இல்லாம பயிர்கள நைட்ரஜன் சார்ந்த உரங்களை 90 நாள் கொடுப்பாங்க, திருப்பி 30 கொடுப்பாங்க. இந்த மாதிரி நைட்ரஜன் சார்ந்த உரங்களை அதிகமா கொடுக்கறது, நானோ யூரியா கிடைக்குது சொல்லி 2 ரூபாய் 3 ரூபாய் அடியில் விடுறது, இந்த மாதிரிலாம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதிகமான தண்டு வெடிப்பு நோய்க்கு முக்கியமான காரணமா இது. சோ தண்டு வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒண்ணு இந்த காப்பர் ஈரடியை வந்து ஏக்கராக்கு 1/4 கிலோ, அது கூட மைசின் சேர்ந்து கூட அசாசைட் சொல்றேன், இந்த காம்பினேஷனா ட்ரென்ச்சிங்கா கொடுக்கறது அப்படிங்கிறது தண்டு வெடிப்பு நோயை வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை நீங்க பொருளாங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போரான் சார்ந்த லிக்விட், போரான் எத்தேமெல்ல இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் நீங்க ரெகுலரா 10 days once 15 days once டிப்ல 1 லிட்டர் நீங்க போரான் லிக்விட் கொடுத்தோம்னா அந்த தண்டு வெடிச்சிருக்கிறது போற ஓரளவுக்கு பேட்ச் பை ஓரளவுக்கு வந்து அடுத்த பயிரை நோக்கி தாவரங்கள் போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம். தற்போதைய சாகுபடியில கடந்த ஒரு 6-7 வருஷமா வந்து விவசாயிகள் நம்ம பிரீமியம் மெம்பர்ஷிப் பாயிண்ட்ல வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த வருஷம் தர்பூசி பயிர் வைக்க போறீங்க, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து தர்பூசி சாகுபடியில கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்க எங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டா ஸ்கிரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க. எங்க டீம் உங்களுக்கு அதை ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களை ஈல்டுக்கு நோக்கி கொண்டு போகும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.